ஆதியே துணை. ஆதியே அந்தமே ஆதியே அந்தமே அருமையான அருட்கடலே ஜோதியே சொரூபமே சுகத்தை காட்டும் சுத்தனே பாதியே பரமனே பாரின் மீதே பரம்போகச் சுந்தரமாய் எழும்பி வந்த நீதியே நிறைவே நீதியே நிறைவே என்னுடைய பிறவி பிடி நீக்கும் நிச்சயமே. சிவானந்த போதம் தொடர்ச்சி 32வது பாடலிருந்து 31 பாடல்கள் போன சபையில பார்த்தோம். இந்த சபையிலிருந்து 32வது பாடலிருந்து நம்ம பார்க்கலாம். சீடன் கேட்குதல். அவ்வாறு சுயஞ்சோதியாகிய பெரியோர்கள் இரு வினையையும் ஜகத்தோருக்கே ஒப்புவித்துவிட்டு தாங்கள் சுகம் பெற்றார்களே, அவர்களை இகழ்ந்த உலகத்தார் என்ன லாபம் பெற்றார்கள் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். பெரியோரை இகழ்ந்தவர்கள் பெற்ற லாபம் பேச கேள் நெஞ்சகமே பெருமையாக, பரியேறி போனவன் தான் தீயில் வீழ்ந்து பதைத்தது போல் அடிவயிற்றில் நெருப்பை கட்டி நரிவாயில் பொருள் பறிக்கும் இன்பம் போல நகைத்திகழ்ந்தே எரிவாயில் நரகம் புக்கு விரிவான எழுநரகில் விழுந்து இழைத்து மெலிந்திடுவார் என்று மறை வீசும் தானே. சிவானந்த போதத்துல இது மாதிரி பெரியவர்களை பேசி இகழ்ந்து பேசக்கூடியவர்கள் எரிநரகத்தில் தள்ளப்படுவார்கள். பெரியவர்கள் பாரவான விஞ்ஞான பாரவான்களை இகழ்ந்து பேசியோ அவர்களுக்கு சரிசமமாக ஈடு இணை வைத்து பேசக்கூடியவர்களெல்லாம் எரிநரகத்திற்கு செல்வார்கள் என்று சிவானந்தர் சொன்னார்கள். இதை நமது தெய்வம் அவர்கள் மெய்விலுள்ள அருளும் போது பக்கம் 33வது பக்கத்துல ஒப்பில்லா பெரியோரை இழிவு பேசி உயர்வோம் என்று எண்ணி எவ்வாற்றை செய்வோர்க்கு இப்பொறுப்பும் தனிகையர் வேலுருவி விட்டால் ஈசன் வந்து தடுத்தாலும் தடுக்க போகான்றாங்க தெய்வம். அடுத்து அதே குருகீதையில சிவன் கோபித்தால் குருகீதையில சொல்றாங்க, சிவன் கோபித்த காலத்தில் குரு ரட்சிப்பார், குரு கோபித்த காலத்தில் ரட்சிப்பவர்கள் எவரும் இல்லை. ஆதலால் குருவை அடைந்து அவரையே செவ்வையாக ஆசிரிக்க வேண்டும். அப்ப சிவனே பெரியவங்க, அவங்க கோபிச்சவங்க பரவாயில்லடா சொல்லிட்டு நம்ம தெய்வம் அதை சங்கரீகம் பண்ணி நம்மை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதால அவங்களே குருவின் சாபத்திற்கு ஆளாக கூடாது என்று குரு கீதையில் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இதைத்தான் பூரண புதையலிலும் தெய்வம் அவர்கள் 93வது பக்கத்தில் அருளும் போது
பொருளறிந்து பெருமையும் பொய் வஞ்சகங்கள் நேரவே போக்கு நின்று சாதகத்தில் இறைத்து கண்டாசான் அருள் சுரந்து தீட்சை பெற்று நகரி கொண்டேறி அறிந்தவரும் பொருள் இழைத்தவரும் கோடி அருள்மனத்தோன் போலுண்டு உபதேசத்தை பெற்றனவே அறிந்து கொண்டோம் என்று அகந்தை கெடும் கர்ப்பம் கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லா உபதேசம் தெரியும் என்று தெய்வத்திட்ட நான் எல்லா உபதேசம் பெற்றுக்கொண்டேன். அவர் சொல்லக்கூடிய அருளெல்லாம் தெரியும் என்று என்ன பண்ணுவோம் நம்ம மண்ட கர்வம் கொண்டு மேலும் குருநிந்தை செய்வோருக்கு குரு துரோகி புலம்புக குருடல் கொடுமை கொண்டு எழுந்தனவே குருமார்க்க துரைத்தோர் என்று பூரணப்பதையிலும் இதை பல இடங்களில் தெய்வம் அவர்கள் இதற்கு சாட்சியாக ஆகவே குருவை நிந்திக்கவே கூடாது. புரியுதா? சீடன் கேட்குதல். தங்களுடைய வார்த்தைகளால் பெரியோர்கள் மகத்துவம் இப்படி என்று அறியலானேன். அப்படிப்பட்ட மகாத்மாக்களின் தரிசனம் கண்டுகொள்ளுகிறதற்கு மார்க்கம் உண்டோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். குற்றமேதும் புரியாமல் குணமும் பலவாய் விரியாமல் ஒத்து பொறிகள் புலனைந்தும் உறவாய் நீயும் உகந்திதனை பத்தும் பதனமாகத்தான் பச்சமிகவும் வைத்துரைத்தார். சித்தமதனை சிவமாக்கும் சிவானந்த போதமிதே. இல்லை, சிவானந்த போதம் இதுவே சொல்லி பிடிக்கிறாங்க. அப்ப சிவானந்த போதம்னா என்ன? தெய்வ சிவானந்த போதத்தை அவர் நம்ம நூலிலும் அவங்க சொல்லியிருக்காங்க. சிவானந்த போதம் மெய்மன ஞானத்தில் 42வது பக்கத்தில் பாத லட்சணம், போத லட்சணம், பால் முப்பாழின் லட்சணம், போத லட்சணம், வேத லட்சணம், பிறவி மாய்த்திடும் லட்சணம், நாத லட்சணம், நாதன் லட்சணம், நாதன் வாய்மையின் லட்சணம், நாத தேகத்தின் லட்சணம், பவநாசமாகிடும் லட்சணம். இவ்வளவும் இந்த சிவானந்த போதத்தில் மூலமாக நமக்கு தெய்வம் அவர்கள் நமக்கு அந்த நிலையை ஏற்றி வைக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் தேடுகுலகத்திலும் சொச்சத்தி மனுமகன் சொந்த மகவுக்கெல்லாம் பொற்கச்சி மார்பினில் பூட்டி தொங்குதென்றார்கள். இல்ல, பொற்கச்சின்றாங்க. என்ன பொற்கச்சி மார்பினில் என்றால் நம்ம காஷாயத்தை நம்ம கட்டியிருக்கிறோம். அதான் பொற்கச்சி. பொற்கச்சியில் மார்பில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம நினைச்சோம். அப்போ பொற்கச்சியில் என்றால் என்ன? இதே பொற்கச்சியை தான் விநாயகர் அவர்கள் என்ன சொல்றாங்க? பூந்துகில் ஆடையும் பூந்துகில் ஆடையும் சொல்றாங்க. அப்போ பொற்கச்சிக்கும் பூந்துகில் ஆடைக்கும் என்ன அர்த்தம்? பார்த்துட்டீங்க. ஒளி வீசக்கூடிய மார்பிற்கு பொற்கச்சி. பொண்ணு என்ன இருக்கும்? பிரகாசமா இருக்கா? புரியுதா? பலபலன்னு பிரகாசம். எந்த இடமானது பிரகாச பொருளாக மின்னிக் கொண்டிருக்கிறதோ அதற்கு பெயர் பொற்கச்சி மார்பு. பூந்துகில் ஆடையும் என்று சொல்வதும் அதுதான். புரியுதுங்களா? பொற்கச்சி மார்பில் பூட்டி தொங்குதென்ற மூதூரைக்கு உகந்தோர்களே என்ற பாடல்ல தெய்வம் அவர்கள் எழுதுகிறார்கள். எனவே பெரியோர்களை எக்காலம் கொண்டும் இகழவே
கூடாது. மேலும் இதில் புலன் பொறியில் சொல்றாங்க. தெய்வம் அவர்கள் அதை பெரிய பிரச்சனையா பண்ணி விட்டார் ஒருத்தர். அது புலன் பொறியை பற்றி வேண்டாம். புலனை பொறிவசத்தில் போக்கி விட்டதினாலே நரிவோனாய் நல்லென போல் நாட்டில் கலகம் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த புலனையும் பொறியையும் இயக்கக்கூடியது புலனையும் பொறியையும் நம்மிடத்தில் இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடியது மனம்தான். யார் சொல்ற மனம்? மனம்தான் இயக்கிக் கொண்டே அது இருக்குது. அதான் காலம் கடந்த காருண்ய கருப்பை என்றும் சொல்கிறார்கள். சீடன் கேட்குதல். எவர்களிடத்திலும் சாஸ்திரத்தின் கேள்வி கேட்டு அதன் பொருளை தெளிவாய் தெரியும்படி செய்து கொள்ளுகிறது போதாதோ, அவர்கள் ஆக்கினைக்கு உட்பட்டு தொண்டு பண்ணவும் வேண்டுமோவென்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். ஐயமின்றி உடல் பொருளும் ஆவி மூன்றும் ஆண்டவனே உன்னதென் அளித்து பின்னும் துய்ய குருநாதருக்கே அடிமையாகி சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி மெய்யனின்றே அவர் மனது கலிக்கும் மட்டும் வேண்டினதோர் சோதனைக்கு மிதந்திடாமல் செய்ய திரு மலரடியில் காத்திருந்தார். செவியதனில் உபதேசம் செய்வாதாமே. இதுல கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது முக்கியமான கருத்தை இந்த சிவானந்த பக்தர் சொல்லி வராங்க. அதாவது உடல் அப்படியாப்பட்ட குருபிரானுக்கு, நமது தெய்வத்திற்கு உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் செய்ய வேண்டும். தெய்வம் பல இடங்களில் நீ உடல் பொருள் ஆவிய நான் என் ஐயனுக்கு நான் உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்துதான் இந்த ஞான நிலையை நான் பெற்றேன். நீ எதுவுமே செய்யாமல் என்னுடைய உன்மீது உள்ள இரக்கத்தை கொண்டுதான் நான் இந்த ஞான நிலையை நமக்கு அந்த யமவாதை நம்மீது வராமல் நம்மை அவர்கள் அந்த நிலைக்கு அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். அப்போ உடல் பொருள் ஆவி என்றால் என்ன? உடல் என்றால் சராச்சர உடலே ஆகும். உடல் என்றால் சராச்சரம் என்பது உடல் என்பது இது கிடையாது. இதை தத்தம் பண்றது இல்லை. ஏன்னா இது அழிஞ்சு போறது தானே. அழிஞ்சு போறது ஒரு குரு தெய்வத்தை கொடுப்பாங்க இல்லையே. அழியாத பொருள். ஏன்னா அவங்க அழியாத பதியில் நமது தெய்வம் அவர்கள் குடியேறி இருப்பதால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை அழியாதவா இருக்க வேண்டும். அப்ப உடல் என்றால் சராச்சர உடலும் ஆகும். அப்ப உடல் எது? சராச்சர பொருள். எது சராச்சர பொருள்? சரணபவ என்று சொல்லப்படும் அல்லது 6 ஆதாரங்கள். 6 ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதான் உடலா இருக்குது. நம்மிடத்தில் உயிரான பிராணனே ஆவியாகும். ஆவியது உடல் சடாச்சர பொருளாச்சு. ஆவியது பிராணன். பிராணனது மூச்சு. திடமான இரண்டையும் தான் எனது என்ற உற்ற சீவனே திருச்சிற்றம்பல பொருளுமாகும். அப்ப பொருள் எது? ஜீவன் எனப்பட்ட திருச்சிற்றம்பல பொருளாகிய
சிவமய பொருளாகிய உகார பொருள், எழுதாத எழுத்தாகிய ஊமை எழுத்து பிள்ளையா சுழி. அப்ப உடல், பொருள், ஆவி நம்மளுக்கு தான் இருக்குது. உடலா சடாச்சர பொருள், உயிர் என்றால் பிராணன், சிவமய பொருள் என்றால் சிவமய பொருள். இது மூன்றையும் நம்மிடத்தில் இருக்குது. அதைத்தான் நம்ம தெய்வத்திற்கு காணிக்கையாக நாம் கொடுத்து நாம் அவர்கள் விலக்கி தந்த போது அந்த பொருளானது நமக்கு சொந்த பொருளாக ஆகிறது. அடைவுடனே இம்மூன்றும் கொடுத்து ஒருவனை அடிமை என சத்தியம் ஆயிருந்தால் நெஞ்சே இடமான கதி பெறவே உபதேசிப்பார். இப்படியே குருபதத்தில் இட்டம் கையேன்றாங்க. இதே சிவானந்தத்தில் சொல்றாங்க. சரிங்களா? இதை மறுபடியும் சொல்லும் போது சீவனே நீயாகும், அரியும் நீயாகும். சிவன நீதான், அரின்றது யார்? பெருமாள், விஷ்ணு, மகாவிஷ்ணு. அப்ப எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எங்க தயவு இருக்காங்க? நம்மள தானே. நீதான், வேற எதுவும் இல்லை. அதுக்காக நம்ம திருப்பதி எல்லாம் போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட இருக்கிறாரு அந்த பொருள் தெரிஞ்சாதான் உனக்கு சொன்னோம். இல்லைன்னாக்கா தெரியாட்டா அது வேற, நீ வேற ஆகிடுவாய். சிவனே நீயாகும், அரியும் நீயாம். சிவன் தானே நீயாம், பாடும் நீயாம். தாவுகின்ற செயலுடைய மனமென்று உன்னை சாற்றியதோர் நாமமாம் சர்வ சங்கை எங்கவே மொழிந்து முன்னதாய் நெஞ்சே மெல்ல மெல்ல சொற்படியே விளக்கால் தாவுகின்ற பிரிகின்ற வேதம் அற்று நாம் சிவமாகி வாழலாம் நாடிப்பாரே. நாம் எப்படி ஆகலாம்? சிவபெருமானாக தெய்வத்தின் அருளால் நாம் ஆகிக் கொள்ளலாம். அதை என்ன பண்ற? நாடின்னு அர்த்தம். ஆசைப்பட்டு தெய்வத்திடம் போய் கேட்டு நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொல்றாங்க. எனவே இதிலிருந்து உடல் என்றால் சடாச்சர உடலாகிய 6 ஆதாரங்கள், பொருள் சீவனாகிய திருச்சிற்றம்பல பொருளாகிய சிவமய பொருள், ஆவி என்பது உயிரான பிராணன். நாம் சிவமாகி வாழலாம் என்றும் சீவன் என சீவன் வேறு சிவன் வேறு இல்லை. அப்ப சிவன் என்றால் என்ன, சீவன் என்றால் என்ன? ஜீவன் என்பது அதான் சீவன். ஜீவன் என்பது ஆடுவது, போக்குவரத்தாக ஜீவன், போக்குவரத்தாக இருப்பது பேர் ஜீவன். சிவன் என்பது அசையாத இருக்கக்கூடிய, அது அசையாமல் இருந்தால், அந்த மூச்சானது அசையாத இருந்தால் அது மூச்சு லயமாகிய மனோநிலையில் நாம் இருந்தால் அதற்கு பெயர் சிவம். சிவன் வேற இல்லை. வினைத்தொடராகன்றதில்லை. அது நமது தெய்வம் அவர்கள் அருளும் போது வினைத்தொடரை கருப்பை கூட்டி கலந்த வினைத்தொடர். நாம் செய்யக்கூடிய பாவம் நம்முடைய மனம், மெய், மொழியிடல் தான் தொடங்குகிறது. எங்க பாவம் தொடங்குது? மனத்திலையும். செய்யக்கூடிய செயல், பேசக்கூடிய வார்த்தைகள், இதுதான் அந்த பாவமானது தொடங்கிறது. அந்த வினையை பற்றி பட்டினித்தடிகள் அருளும் போது வினை போகமே தேகம் கண்டாய், வினை தான் ஒழிந்தால் திணைப்போதளவு நில்லாது கண்டாய். சிவன் பாதம் நினை
நினைப்போரை மேவு நினையாரை நீங்கள் நெறி நின்றால் உழைப்பொருளும் மேவ மனமே என்று எனக்கு உற்றவரே என்று பட்டினித்தாரும் அதை வினை போகத்தால் தான் நம்ம பிறக்கிறோம். வினை தொடரால்தான் நாம் பிறக்கிறோம், இறக்கிறோம். நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் செய்த வினைத்தால்தான் அதை நினைக்கிறார்கள். ஆனால் 2 வினை இருக்குது. என்ன வினை? 3 வினை. நிகழ்வினை, இப்ப நடக்கக்கூடிய வினை, பின்வினை. ஆனால் தெய்வம் என்ன பண்றாங்க? இருவினை போக்கிடும். ஏன்னா இப்ப நடக்குது, அந்த போக்கிட்டாக்கா பின்னாடி வர அடுத்த தடவை நடக்கக்கூடிய நினைவானது இல்லை. போனதற்கு செய்த பாவத்தையும் இப்போ இருக்க வினையை நீக்கிட்டாக்கா அடுத்து நமக்கு வரக்கூடிய பிறவா நெறி. இருவினை போக்கிடும் உள்ள உறுதி தரிசனை இருவினை போக்கிடும் உள்ள கவலை இல்லாமலே ஏகிடும் என்றும் இதை கொண்டுதான் அவர்களும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் இவ்வளவு உடன்பொருள் உன்னால் கொடுக்க முடியாது என்று தெரிந்துதான் தெய்வம் ஆனவர்கள் அந்த தேவ சட்டத்தையே மாற்றி, நம்மால் முடியாது, அதை என்ன பண்றாங்க? அந்த இதுக்கு முன்பு இந்த பாரமாண்ட தெய்வம் அவர்கள் மெய்வழியில் வருவோருக்கு முன்னால் அது மாதிரி சட்டம் இருந்தது. தெய்வம் அந்த பல சட்டத்தை மாற்றுகிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரே வார்த்தை, காரண தேகத்தில் காவி ஏறுவதுதான் காஷாயம் அணிய தகுதி ஆனவர்கள். ஆனா நம்ம காஷாயம் காவி ஏறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ண முடியாத, பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லிட்டுதான் முன்னாடியே காஷாய தீட்சை என்று ஒரு செயல் வைத்து அதன் மூலமாக நம் உடம்பிலும் காவி ஏற்றல் செயலானது. அவர் காவி ஏறுதல் என்றால் என்ன? அறிவு துலக்கம் ஏற்படக்கூடியதற்கு பெயர் காவி ஏறுதல், அறிவு துலக்கம். தெய்வ வாக்கியம் என்னவென்றால், காவி நம்ம தலப்பால காசாயான தெய்வம் என்ன சொல்றாங்க? எம் கொடியை தலையில் ஏற்றி அனுப்பி உள்ளோம். தலப்பாவை பார்த்து என் கொடியை தலையில் ஏற்றி அனுப்பி உள்ளோம் என்று அவர்கள் அருளி உள்ளார்கள். இந்த வாசமானது எப்படி நம்மிடத்தில் வருகிறது என்று மாணிக்க வாசகபிரான் அவர்கள் பிடித்த 10 என்ற தலைப்பில் பாசம் வேறறுக்கம் பழம்பொருள் தன்னை, பாசம் வேறறுக்கம் பழம்பொருள் தன்னை பற்று மாற்றியே எனக்கு அருளி பூசனை யுகந்தன் சிந்தையும் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே நேசுடை விளக்கே செஞ்சுடர் மூர்த்தி செல்லமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து எனக்கு அருளி எனக்கு இனியே என்று அவர்கள் அருளி உள்ளார்கள். அதாவது நாம் தெய்வத்தின் மீது, அதாவது தெய்வமாகிய ஆசான் அவர்களிடம் மீது வைக்கும் அன்பினால் அவனை அடுத்தடுத்து மாற்றி வைக்கிறார்கள். அவர்கள் அடுத்தடுத்து அந்த செயலை மாற்றி வைக்கிறார்கள். சீடன் கேட்கிறார், நீங்கள் சொல்லுகின்றபடி சிவானந்த போதத்தை அடைவதென்பது வெகு பிரயாசையாய் இருக்கும் போல் இருக்கிறது. சாஸ்திர கேள்வி மாத்திரம் கேட்டுக்கொண்டு நம் யுக்தியினாலே அனுபவித்து முக்தியடையக்கூடாதோ? குரு சமூகத்தில் தொண்டுபட்டுத்தான் முக்தியடைய வேண்டுமோவென்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார், இருவினையும் சமமுடைத்தாய் எழுந்து வந்த என் குருவாம் மாணிக்க
பிறப்பை தான் அறியாயோ குருட்டு நெஞ்சே. மறுவும் இந்த உடலுக்குள் உடலை காட்டி வாக்குக்கு வாக்கருளி மனமு மொத்து திருவடியில் அடைய குரு மூத்த மல்லார். சிவானந்த போதமுந்தான் தெளிந்திடாதே. என்னால் இவ்வளோ தூரம் நான் பண்ண முடியாது. சீரன் சொல்கிறான், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாக்கா என்ன ரொம்ப கஷ்டமாச்சு. அதான் நான் வேதத்தை படிச்சுக்கணும், வீட்டில் உட்காந்துங்க படிச்சுங்க. நான் பண்ணாவா அதால் எனக்கு முக்தி கிடைக்காதா? சில பேர் அப்படியே நம்ம இருக்கிறோம். இல்லை, வேதத்தை படித்து கொண்டிருந்தால் போதும். குருவை தேடி தெய்வத்தை தேடி அடையவே வேண்டாம் என்று யோசனை. நம்ம சபைக்கு போய் 10 நாளைக்கு முதல் அது கூட வர்றதுக்கு நம்ம 7,000 நாள் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிறோம். அங்கே போனால் மட்டும் இதே வேதம் தான் படிக்கிறாங்க. அந்த வீட்டிலே உட்காந்து நம்ம படிச்சுட்டு போகலாமே அப்படின்னு இருந்தால் போதாதான்னு சீடா கேட்குறாரு. இதில் அதெல்லாம் ஒன்றும் முடியாது ஒன்றால் சொல்லிட்டு சொல்றது முக்கியமான வார்த்தைகள். இதில் உடலின் ரகசியத்தை பற்றி இதில் பேசுகிறார்கள். உடல் என்றால் உடலின் ரகசியம், இதை இயக்குகின்ற ரகசியம் கொண்டு பழகுவதற்கு பெயர் உடலின் ரகசியத்தையும். அந்த உடலானது உடம்பே ஆலயம். இது ஆலயம். என்ன சொல்றாங்க, முன்பு இந்த உடம்பை இருக்கண்டிருந்தே உடம்பினுள் உத்தமனை கண்டே. அதான் உடம்பினுள் உருப்பொருள் கண்டு. அதான் உடம்பினில் நான் உத்தமனை கண்டு அது உருப்பொருள் கண்டதுனால நான் இதை ஓம்பி பார்க்க காப்பாற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நூலில் தெய்வ நூலில் சொல்லுவாங்க. நான் அப்படியாப்பட்ட இந்த உடலை பற்றி தேவ ரகசியத்தையும் தூள ரகசியத்திலையும் தூள ரகசியம் 12,000, ஜீவ ரகசியம் 12,000. தூள ரகசியத்தில் ரெண்டுத்தையும் நமக்கு தெரியுமா? தெரியாது. தெய்வம் அருளாவிட்டால் இந்த 2 ரகசியம் நமக்கு தெரியாது. அதையும் அந்த தூளத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஜீவன், அதான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனை கொண்டு பழகு. அந்த தூள ரகசியத்தை இந்த ஜீவனை கொண்டு பழகுவதற்கு பெயர் தான் கங்கை ஆழியில் சேர்ப்பது என்று பொருள்படும். கங்கை ஆழியில் சேர்ப்பது நம்ம சொன்னாங்கல்ல, அதை கொண்டு உடம்பு ரகசியத்தை தெரிந்து கொள்ள அந்த ஜீவனின் வழியாக நாம் செல்ல வேண்டும் சொல்றாங்க. இருவினை, நமது இருவினையை சபையில் சேரும்போது, தெய்வம் அவர் இருக்கும் போது சபையில் சேரும்போது நடக்க அப்பயே தெய்வம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இருவினையை போக்குறாங்க. முகத்தை பாடுறான்னு தெய்வம் திருமுகத்தை தான் பாருன்னு சொல்லுவாங்க. அவர்கள் பார்க்கும்போது நாம் இதுவரை செய்து வந்த பாவங்கள் அத்தனையும் அவர்கள் திருப்பார்வையால் செங்கரிக்கப்படுகிறது. புரியுங்களா? நான் அயோக்கியன்னு சொல்றோம். நான் அயோக்கியன். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிக்கிற வெள்ளத்தில் யானை மயிர்தான் தப்புமோ சொல்லுவாங்க. யோகியன் சொல்ற, நான் அயோக்கியன் சொல்றேன். அதுல எல்லாம் தான் செய்யக்கூடிய செயல் தான் அயோக்கியம். யோகியன் என்றால் என்ன? கடமை. கடமையோடு தெய்வம் விட்ட கட்டளையை மீறாமல் நடந்து கொண்டு வருவது யோகி. ஒருத்தர் ஏமாத்தாதில்லை. அதுதான் சொல்றாங்க தெய்வம். அதுக்கு அஜி யாத்திரை, பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது, எப்படி சம்பாதித்தல்,
எப்படி செலவு செய்தல், இவைகளை கடமையாக ஒழுங்காக பயன்படுத்தினால் அதுக்கு பெயர் யோகியனாக அவன் இருக்கிறான் சொல்லி ஊர்வலத்தில் சொல்லுவாங்க. உடல், இந்த உடலானது எத்தனை உடல் நம்மிடத்தில் இருக்கிறது? 4 உடலா? சரி, யார் 4 உடல்? சக்கரவர்த்தி 4 உடல் சொல்றாரு. தேகம், நாங்கள் தேகம் கேட்கல. தேகம் தூள தேகம், சுக்கும தேகம், காரண தேகம், மகா தேகம். நான் உடல் கேட்கிறேன். உயிர் உடலம் தேவராக 2. அது உடலம். நான் உடல் கேட்கிறேன். உடலம், உயிர் உடலம். உயிர் உடலம்னு என்ன அர்த்தம்? உயிர் உடலம் தேவராக. காப்பு செய்து என்ன சொல்றாங்க? கடைசி அறிந்தடைந்த உயிர் உடலம் தேவராகவே. அப்ப உயிர் என்பது பிராணன், உடலம் என்பது தூள தேகம், ஜீவன் ஜீவதேகம். ஜீவன் ஜீவதேகத்தை விட உயிர் உடலம். அப்ப இது உடல் பலதுல தமிழ் பேசிருக்கிறது. உடலை பற்றி நல்ல டீப். மொத்த நம்மிடத்தில் 5 விதமான உடல்கள் இருக்கின்றன. டீச்சர் அமையர் மறந்துட்டாங்க. எட்டாங்க 2 தான் சொன்னாங்க. 5க்கு 2 சொல்லிட்டாங்க. அப்போ பாதி பாஸ். அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தாங்க 35 மார்க். சரி, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அண்டமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விளக்கம் சொல்லலை. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த இந்த 5 விதமான உடல்களும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இதை கொண்டுதான் நாம் அனைத்து வேலைகளும் நித்தம் செய்து கொண்டு வருகிறோம். புரியுதுங்களா? வேற எதுவும் நம்ம பண்ணல. இதெல்லாம் நித்தம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் இல்லாமல் சொர்ண தேகம்னு தெய்வம் சொல்றாங்க. சொர்ண தேகம், அதை பெரியப்பா சொல்றார். பெரியப்பாரும் சொர்ண தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். ஞான தேகின்றளவு ஞான தேகம் 3 விதமான தேகங்களை கடலூர் வள்ளல்பிரான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த 5 தேகத்தின் மூலமாக தான் கீழ்கண்ட 3 தேகங்களாகிய சொர்ண தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்தை நம்மால் அடைய முடியும். அதாவது சொர்ண தேகம் நீங்க ஏன் கேட்கல என்னன்னு சொல்லிட்டு அப்ப தெரியுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதால கேள்வி கேட்கணும். சொன்னீங்களா சொர்ண தேகம் என்பது பர அறிவு. பெரிய எக்ஸ்பிளனேஷன். பர அறிவு, பொன்மன்னம். நம் உடலானது தங்க உடலாக தெய்வம் அவர்கள் மாற்றுவா இருப்பார். அதுக்கு பெயர் தான் சொர்ண தேகம். சொர்ணன்னாக்கா தங்கன்னு அர்த்தம். அந்த பொன்வண்ணமாக மாற்றுகிறார்கள். அதாவது 12 வயது பருவம். அந்த பருவம் தான் ஞானத்துக்கு ஏற்ற உகந்த பருவம். நரை, திரை, மூக்கு முதலியவைகள் இல்லாமல் இருக்குதல், ரோமங்கள் வளர்ச்சி,
தாட்சி இல்லாமை இருக்கக்கூடிய பருவத்துக்கு பெயர் சொன்ன பருவம். அடுத்தது பிரணவ தேகம் என்றால் பரம்பர அறிவு, பரம்பர அறிவு, பரம்பர தத்துவம் 16 முதல் 108 வயது வரை. அப்போ பெரியப்பா காலத்து எத்தனை வருஷம் இருந்தாங்க? 108 வயது வரை கல்ப தேகிக்கு பெயர் பிரணவ தேகம் என்று பெயர். ஞான தேகி என்பது ஞான தேகி என்பது எங்கும் பூரண வியாபகமாக இருத்தலும் பராபர அறிவு உருவம் தோன்றியும் தோன்றாமல் இருக்கும் காலாதீத நிலை. அப்போ காலாதீதன் என்பது யமன் தீண்ட கைப்படாத எல்லைக்கு பெயர் காலாதீதம். அப்ப இவர் குமார் பட்சர ஒளிப்பிடம் அறியன்னு அந்த ஒளிப்பிடத்தில் போய் நாம் ஒளிந்து கொண்டதும் தங்குவது எங்கே தங்கு என்பதும் கங்குல் பகல் அற்ற நிலை என்பதும் ஞான ஆகாய பெருவெளி என்பதும் அந்த இடத்திற்கு பெயர் காலாதீத எல்லை. அங்கதான் யமனானது நம்மை கை தீண்ட முடியாத எல்லையாக இருக்கக்கூடிய அந்த இடம்தான். அது யாரால போக முடியும்? தெய்வத்தின் அருளால் நாம் அங்கு நிற என்று ஏறி அந்த பிரம்ம வித்தை செயல் மூலமாக ஏறி செல்லலாம். இதில் வாக்குன்னு வருது. அதாவது வாக்கு என்பதை தெய்வம் அவர்கள் விளக்கும் போது வாக்கான வாக்கிது சொல்வாக்காகும். என்ன வாக்கான வாக்கிது? சொல்வாக்காகும். வாக்கான வாக்கிது மெய்வழியில் ஒரு வாக்கில் பசம் தேர்ந்து இடம் எனக்கினிய அளித்த வாக்கு வாக்கிது செல்வாக்கும் விண்ணும் மண்ணும் வழி சரியாய் நடப்பதற்கு வரும் கைரேகை வாக்குடைய வாணி என்ற ராசான் பாதம் வணங்கி அடி தொழுது புகழ் வாக்கு வலுவேற்றம் ஏறி பேச வந்ததென்ற பிறவினால் மௌனி இரண்டாம் என்று மெய்வெளியிலும் அந்த வாக்கை பற்றி தெய்வம் அவர்கள் அருளி உள்ளார்கள். இதை தரணிலா தனிச்சிற பதியிலும் என்ன சொல்றாங்க? வல்லபையின் வசந்தடிந்த வாசத்தாரே நீக்கரிய மும்மலங்கள் முடியும் சாயை நின்றிடமோ பூரணத்தில் பொறுமை ஏறி தெற்குமந்த நகரத்தை தொற்றூரி சேருமதி அமுத கலை பொங்கி சிப்போம் வாக்குடைய வாக்கரும் வாரி சக்தி பலகார திருநடனம் வழங்கும் காப்பே. தேக்கும் அந்த அநாகதத்தை தொட்டு ஊன்கின்றன. அப்ப அநாகதம் என்றால் என்ன? தமிழத்தில் இந்த பாடல்ல வாக்குடைய பழங்களைக்கு வயங்கா நின்று அந்த பாடல்ல தேக்கும் அந்த அநாகதத்தை தொட்டு ஊறி சேரும் மதி அமுதங்களை பொங்கி சிந்தும். அந்த அநாகதத்தை கொண்டுதான், அந்த அநாகதத்தை கொண்டு இந்த பிரம்மவித்தை செயலை நாம் செய்யும் போதுதான் நமக்கு அமுதமானது சிந்தும் தெய்வ சொல்றாங்க. அப்ப அநாகதம் என்றால் என்ன? காற்று பிராணன், அதுக்கு பேர் அநாகதம். அநாகதத்தின் நிறம் என்ன? பச்சை. காற்று நிறம் பச்சை. அதை நாம் ஒரு செயலை செய்யும் போது அவர்கள் கூறியபடி சேரும் மதி, அதை சேரக்கூடிய மதியை
செய்யக்கூடிய செயலை நாம் செய்யும் போது என்ன சொல்றாங்க தெய்வம்? தெளிந்து தெளிந்து அறிந்து ஊதுவது சங்கை. அதுக்கு தேசிக பொற்பாதம் போற்றி ஊதிலும் சங்கே. தெய்வத்துடைய திருப்பாதத்தை போட்டு அப்ப முதல்ல தெளியணும். நம்மிடத்தில் அந்த அஞ்ஞானமாகிய இருள் இல்லா தெய்வத்தில் உள்ளால் அவர் விளக்கிய பிறகு நம்ம தெளிந்து அப்ப என்ன பண்றாங்க? அஞ்ஞான இருள் விளக்கிய பிறகு விஞ்ஞானமாகியதை அந்த கூறிய பிரகாச பொருள் நம்மிடத்தில் எப்படி இறங்கிக் கொண்டு இருதயத்தில் எப்படி இறங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை காண்பிக்கிறாங்க. தெரியணும். தெளிந்து தெளிந்து அப்புறம் அறிகிறோம். புரியுதுங்களா? அறிஞ்சு ஓஹோ இதுதான் அறிந்து அப்பதான் நாம் அந்த செயலை நாம் பழக வேண்டும். புரியுதா? எடுத்தோன்னு சங்கம் ஊதனாக்கா நம்ம சங்கம் ஆஃப் ஆயிடும். எவ்வளோ விளைவிச்சால தெளிந்து தெளிந்து அறிந்து 3 தடவை சொன்னாங்க தெய்வம். தெளிந்து தெளிந்து அறிந்து ஊதுவது சங்கேன்றதும் இது கொண்டுதான். சீடன் கேட்குதல். அப்படியானால் ஞானாசிரியரிடத்தில் அனுக்கிரகம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாதோ, சாத்திரமும் பார்க்க வேண்டுமோவென்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். சேரு போல் தளதளென அலை பூமிக்குள் திடமான கம்பத்தை நாட்டினக்கால் மாறு கொண்டு விழுந்திடுமேன்றதனால் சுற்றி மணக்கல்லை கெட்டித்து உரைக்குமா போல் கூறுகின்ற சாத்திரத்தின் சாட்சி தந்து குலைந்திடாதிடமுற்று குறித்து நின்று வீறு கொண்டு நெஞ்சே நீ அனுபவித்தால் மெஞ்ஞான வீடதனில் விளங்குவாயே. இதுல சாட்சின்றாங்க. சாட்சி என்பது எது சாட்சி? நம்ம வெளியுலகத்தில் திருடருக்கு சாட்சி, கொலை செய்த சாட்சி, அதெல்லாம் சாட்சி கிடையாது. வேதத்தின்படி தெய்வம் அவர்கள் வேதத்தின் சாட்சி என அது முன்வந்த பாலவான்கள் எழுதிய வேதத்தின் சாட்சியை கொண்டு பேசினால்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். இல்ல ஆரம்பத்தில் தெய்வம் அவர்கள் பற்றி தெரியாததற்கு முன்னால், அவர்களை பற்றி அறியாததற்கு முன்னால் அவர்கள் வேதத்தின் சாட்சி பிரகாரம், ஏனென்றால் நாம் இதுவரை காலகாலமாக பழகி வந்த செயல்களை வைத்துத்தான் அவர்கள் சாட்சியாக அதை நிரூபிப்பார்கள். இது மெய், இது பொய் என்று அவர்கள் தெய்வம் அவர்கள் சாட்சியை கொண்டு வர சொல்றாங்க. அதைத்தான் அண்ணல் ஜனம் இன்னதென்றே அடுத்தடுத்தே உபதேசம் பின்ன அடுத்தடுத்தே சாட்சி வேதம் இந்த மாண்ட பிறவியின் இந்த கரங்களை தாண்டிய கரையாண்ட நாயகா. உதயத்தை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அடுத்தடுத்து சாட்சியாக பட்டினத்தார் பாடல்கள் இருந்தும், தாய்மான சுவாமிகள் பாடல்களும், திருப்பாவிலிருந்தும், பல திருமந்திரத்தில் இருந்தும் தெய்வம் அவர்கள் சாட்சியாக காண்பித்துக் கொண்டுதான் அவர் சொல்லுவாங்க. சரி, பட்டத்தாராக ஆக வேண்டுமா, அவையா பிரார்த்தனை போல் ஆக வேண்டுமா, அப்படி சொல்லிதான். அப்ப சொன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கூறிய மெய்ப்பொருளை நமக்கு காண்பிக்கும் போது அவர்கள் என்ன கூறினார்கள்? அதே மெய்ப்பொருள் தான் நம்மிடத்தில் இருந்ததனை இருந்து காட்டி, வேற புதுசா வைக்கல, இருந்ததனை இருந்து காட்டிதான் நமக்கு அவர்கள் அருளுகிறார்கள். சாட்சி நமக்கு. அப்புறம் என்ன சொல்லும்போது
அண்டை மறை பேசும் பரிசையல் அண்டர் பதிகளை ஏற்றி ஜய பழகிலாது தனி தொழிலும் நாத உடல் அழிவில்லாத பதியோக யோகியன. அப்போ இதில் 4 வேதங்கள் பற்றியும் சாட்சியாக சொல்லுது. 4 வேதங்கள் ரிக்கெஜு அதர்வன வேதம். ரிக்குன்னா எது, சாவம்னா என்ன, அதர்வனா என்ன, இது சொல்லலாம் சக்கரவர்த்தி. அது என்ன சொல்லுது? ரிக்கெஜு சாம அதர்வனம் வேதங்கள் சொல்லுங்க. அது எதை பற்றி சொல்லுகிறது? சரி சரிம்மா. பேரா ஞாபகம் வச்சுக்கிறேன். அது வரைக்கும் பாராட்டுறோம் உங்களை. நம்ம ஜாக்கெட்டை பற்றி சொல்லுது. நம்மிடத்தில் 8 விதமான தேகங்கள் இருக்கிறது. 4 ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், மகா காரணம். இந்த 4 தேகத்தை பற்றி சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 தேகத்தை பற்றி பேசக்கூடியதான் இந்த 4 வேதங்களும். அதாவது ரிக்வேதத்தில் பிராக், ஞானம், பிரம்மம், நுண்ணிய அறிவே தெய்வம். ரிக்வேதம் நுண்ணிய அறிவே தெய்வம். அடுத்தது யஜுர்வேதம் அகம் பிரம்மாஸ்மி. அப்படி என்ன அர்த்தம்? நான் பிரம்மமாகவே இருக்கிறேன். அப்ப நாம் வேறு, பிரம்மம் வேறு இல்லை. தெய்வம் அவர்கள் அந்த பிரம்மோபதேசத்தில் நம்முடைய இருதயத்தில் அந்த பிரம்ம பிரகாச பொருளை ஏற்றியவுடன் அந்த சொத்து நமக்கு வருதா? அப்ப நீ யார்? நான் பிரம்மமாகிவிட்டேன். அப்பதான் நீ பூணூல் அணிவன் மறுபிறப்பாளராக பிறந்து பூணூல் அணிவதற்கு தகுதி உடையவனாக இருக்கிறாய். அப்போதுதான் நாம் அந்த காயத்ரி தேவியை தெய்வம் அவர்கள் காட்டி தந்த போது நாம் பார்த்து அந்த காயத்ரி தேவி வணங்கிய காயத்ரி தேவியானவள் நமக்கு சொந்தமாகிறார். இது அதான் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாகவே இருக்கிறேன். அடுத்து சாமவேதம் தத் தவம் அசி. அது தமிழ், இது உபட சான்ஸ்கிரிட்ல தமிழ். அது நீயாக இருக்கிறாய். பிரம்மநாதா. அப்ப அந்த பிரம்மம் எது? இவங்களே இல்லை, அது நீயே தான். தெய்வம் சொன்னாத களிமா மரம் நீதானேன்றாங்க. அப்ப நம்ம கலிம மரம் ஏதோ பெருசா இருக்கும், விளங்கி இருக்கும். தெய்வீக மாமரமும் விஸ்வச்சுலா மரம் என்றும் கற்பகத்தரும் என்றும் இவரும் பல திருநாமங்களை தெய்வம் அழைக்கிறாங்க. அதெல்லாம் எங்கேயோ ஏதோ காட்டிலையோ மலையிலையோ ஏதோ ரிஷிகள் தான் இருக்கு. நம்மிடத்தில் இருக்கிற சிம்பிளா தெய்வம் சொல்ற களிமா மரம் நீதானே. நீதான் அது களிமா மரம், வேற எங்கேயும் இல்லை. அப்போ தெய்வம் எங்கு குடிக்கொண்டு இருக்கிறார்கள்? நம்மிடத்தில் அவர் குடிக்கொண்டு இருப்பதால் அவன் அருளாலே அவன் கால் வணங்கி பண்றோம். புரியுதுல? வணங்க வேண்டாம். அதர்வண வேதத்தில் அயம் ஆத்மா, அந்த ஆத்மா என்பது நாம் தான். ஆத்மா என்பது பிரம்மமும் நீதான், ஆத்மாவும் நீதான், எல்லாமே நீ. அப்ப யார்? நான்
நீ யார் அப்போ? எல்லாமே இந்த 4 வேதம் நீன்னு சொல்லுது, நாம் தான் நாம் நீன்னு சொல்லுது. அப்ப நாம் யார், நீ யார்? தண்டராஜ், நீ யார்? தண்டராஜ் யாரு? மனுஷனா? தெலுங்கு தோலா? இது மாறிக்கொண்டே இருக்குமே. ஒரு உருவம் மாறி, சின்ன போல இருக்கிற உருவம் இப்போ வயசு கொஞ்சம் வயசான பிறகும் மாறிக்கொண்டே வரும். மாறக்கூடியதா உடம்பு மாறும். நீ அதான் பெரியப்பா சொல்ற, நீ யார் எழில், நான் ஆன்மா. டீச்சர் அம்மா கரெக்டா சொன்னாங்க. நான் ஆன்மா. அவனை சிற்றங்க வடிவுடன் ஆர்வம் சொன்னான். நான் ஆன்மா, சிற்றணு வடிவனன். உன்னுடைய நிறம் 1/4 பங்கு பொன்மை, 3/4 பங்கு வெண்மை நிறம். நீ எங்க இருக்கிற? இங்க இல்ல, சபையில் இல்லை. இருக்கும் லலாடஸ்தானம். அப்ப லலாடஸ்தானம்னா என்ன? சக்கரவர்த்தி சொல்ல லலாடஸ்தானம் சுழிமுனை. லலாடஸ்தான பரிபாற்ற சொல், அதுதான் சுழிமுனை. புரியுதா? நான் லலாடஸ்தானம், நான் மலரூபமாக இருக்கிறேன். நான் கோடி சூரிய பிரகாச வடிவம் உடையவன். அதான் நீ தன்ராஜ். நாம் அனைவரும் அந்த வடிவனாகத்தான் இருக்கிறோம். அந்த வடிவம் இறைவன் வைத்து படைத்திருக்கிறானா இல்லையா? நம்ம தலையில வச்சு படிச்சானா இல்லையா? அந்த வடிவம் இருக்கா இல்லையா? அதான் அதுதான் என்றும் மாறாமல் இருக்க வந்த இறைவன் சொருபமாக அதுதான் இருக்கிறது. என்றும் மாறாமல் இருக்கக்கூடிய 10 வயது கன்னித்தாயாக நம்மிடத்தில் அவள் குடிகொண்டு இருப்பதால் தான் நம்மை அவள் தூக்கி சுமந்து கொண்டு ஒரு தலைமுறை காலம் சுமந்து கொண்டு இருக்கிறாள். அவள்தான் சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் என்று இதைத்தான் புத்த பகவான் அவர்களும் தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதைத்தான் உள்ளூர் இடத்தில் தெய்வம் அவர்கள் அருளும் போது 168வது பக்கத்தில் வேண்டிடுவாய் பாவேதம் ஒன்றாய் வேண்டு, வேதாந்த சித்தாந்தம் ஒன்றாய் வேண்டும், ஆண்டியனும் பாண்டியனும் ஒன்றாய் வேண்டு, அவரவரின் பதிலெல்லாம் ஒன்றாய் வேண்டு என்று சொல்கிறார்கள். இதில் பழுது என்று ஒரு வார்த்தை வருகிற இந்த பாடல்ல, தானே தான் பழுதில்லா தேகம் வேண்டும், நன்மை தரும் சரிகை அதிக ஒழுக்கம் வேண்டும் என்று முதல் காண்டத்தில் சொல்கிறார்கள். தானான பழுதில்லா தேகம் வேண்டும், நன்மை தரும் சரிகை அறி ஒழுக்க வேண்டும் என்று 167வது பக்கத்தில் முதல் காண்டத்திலும் அதை சொல்கிறார்கள். சாத்திரங்கள் சொல்றாங்க. சாத்திரங்கள் என்ன? வேத சாத்திரங்கள். அதாவது தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு பெயர் சாத்திரங்கள். அப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரும், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? மரணத்துக்கு பின் நடக்கக்கூடிய செயலை பற்றி பேசக்கூடியதற்கு பெயர் தீர்க்க தரிசனம் என்று சத்திய வேதத்தில் அருளப்பட்டது என்று போன வாரத்தில் நாம் கண்டோம். சீடன் கேட்குதல். அப்படி விளங்குவது உண்மையானால் சாத்திரம் தெரியாத பேர்கள் சத்குருவினிடம் உபதேசம் மட்டும் பெற்று சாதித்தால் அனுபவம் அடைந்த பேர்கள் பெற்ற காட்சியை கூறி வைத்திருக்கும் நூலில் உள்ள பொருளுக்கு
அவர்கள் அறிவு ஒத்துக்கொள்ளுமோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். உறுதி கொண்ட பிள்ளை என்றால் ஆசான் வைத்த உபதேசம் கேட்டளவில் உறுதி கொண்டே இருதயத்தில் நாட்டினது நல்விடாமல் எப்போதும் குருபக்தி தவறிடாமல் மறுகவலை சாராமல் ஊன்ற பெற்றால் வழங்கு நூல் பேசுகின்ற வன்மை கொக்கும் கிருபை தரும் முத்தியே அடையலாகும். கிட்டினவர் கேது குறை கேடில் நெஞ்சே. நிறைய பேர் வாழ்ந்து போது எடுத்து வருவதே கிடையாது. அதான் நடத்த போடுறதா ஏன் எடுத்து வருதில்ல? அது தனி வேதம் வேணும். அது திருக்கிறதுக்கு எல்லாரும் யாருக்கும் திருக்கிறதுக்கு புக்கு இல்லையா? நீ எடுத்து வர மாட்டேன். நீ எடுத்து வரல. நீங்க என்ன சொல்லலாம் நினைக்கிறேன்னா, அவங்கள பைபிள் ஒரே நூல் தானே. நமக்கு 4-5 வேதம் இருக்கு. எத்தனை எடுத்து வர தெரியாதுன்னு அதுதான் மெசேஜே போடுறோம் இல்லை. சிவானந்த போதை நடத்த போறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக்கை எடுத்து வரலாமே. சரி, ஃபர்ஸ்ட் பேரா படிக்க சீடன் கேட்கணும். சீடன் கேட்குதல். அப்படி விளங்குவது உண்மையானால் சாத்திரம் தெரியாத பேர்கள் சற்குருவினிடம் உபதேசம் மட்டும் பெற்று சாதித்தால் அனுபவம் அடைந்த பேர்கள் பெற்ற காட்சியை கூறி வைத்திருக்கும் நூலில் உள்ள பொருளுக்கு அவர்கள் அறிவு ஒத்துக்கொள்ளுமோ என்று சீடன் கேட்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றாங்க? சீடன் என்ன கேட்கறான்? கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? கவனிக்கலையா? சொல்ல ஆரம்பிக்கும். சத்குரு கண்ட காட்சிகளை நூல் வழியா படிச்சுட்டு அறிவு ஒதுக்குமாறு கேட்கறாங்க. அப்படி இல்லையே, அது நல்லா படி. மறுபடியும் மறுபடி அடைந்த பேர்கள் பெற்ற காட்சியை கூறி வைத்திருக்கும் நூலில் உள்ள பொருட்களும். அதாவது இதற்கு முன் வந்த பாரவான்கள் தங்களுடைய குருகொண்டல் அவரிடத்தில் அடுத்து காத்து அவரிடத்தில் உபதேசம் பெற்று அதனால் ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி என்று பெரியப்பா சொல்வது போல பல காட்சிகள் அவர்கள் காண்கிறார்கள். யாரு? இதுக்கு முன்ன மெய்ஞானிகள், மெய்ஞான பாரவான்கள். அந்த காட்சிகள் அவர்கள் கூறியதை தெரிஞ்சா மட்டும் போதுமா எனக்கு? தெரிஞ்சா அந்த அறிவு ஒத்துக்குமான்னு கேட்கறாங்க. அப்புறம் ஆசான் கூறுகின்றார். அதை விட காட்சியில மட்டும் கண்டா போதுமா? அந்த பொருளுக்கு அவர்கள் அறிவு ஒத்துக்கொள்ளுமோ என்று சீடன் கேட்கிறார். அப்ப எனக்கு அறிவு ஆனது அதை பார்த்துட்டாக்க அவங்க சொல்றத அவங்க தான் பெற்ற அனுபவத்தை தெய்வமிட பாட்டை அவர்கள் தான் பெற்ற அனுபவத்தையும் அவர்கள் அந்த பிரம்மவித்தை செயலின் மூலமாக பழகி பெற்ற அனுபவத்தை தான் அனுபவ மாலையாகவும் மான்மியமாகவும் ஆதிமை உதய பூர்ண வேதாந்தத்திலும் அறிவுள்ளார்கள். அந்த நூலை படிச்சா மட்டும் எனக்கு போதுமா? அதை புரியுதா உங்களுக்கு? அந்த நூலை மட்டும் படிச்சுட்டா எனக்கு போதுமா? எனக்கு அதே மாதிரி நான் அந்த அனுபவத்தை காட்சி என்னால் காண முடியுமான்ற 99% மக்கள் வெளிவெளியில் அது அப்படித்தான் இருக்கிறார்கள். மக்கள் நூலை பாரவான எழுதி வைத்த நூல்களை படித்தால் தனக்கு அதனால் அனுபவம் ஏற்படுத்தப்பட்டு விடும் என்று தெய்வம் என்ன சொன்னாங்க? இந்நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது. அப்ப செயல் இல்லாத, அப்ப செயல் என்ன அர்த்தம்? பிரம்மவித்தை செயல். அது சாவரமும் சாப்பழக்கக்கூடிய செயலும்
அந்த சன்மார்க்க செயலை ஒவ்வொருவரும் அவர்கள் எப்படி போதித்து நமக்கு அருளியுள்ளார்களோ அதைப்படி பழகாவிட்டு தான் அதுக்கு தாண்டா என் நூல் சாட்சியாக அவர்கள் சொல்லுவோம். அவர்கள் அருளி அவர்கள் முறைப்படி நடந்தோர் அவர்கள் கூறிய ஆச்சார அனுஷ்டான முறைப்படி நடந்து கற்று தேறி வருவர்களுக்கு சாட்சியாகத்தான் நம்ம தெய்வ நூல் அவர்கள் அருளி உள்ளார்கள். அது மட்டும் படிச்சா எனக்கு ஞானம் கிடைச்சிருமா, புத்தி கிடைக்குமா, ஜென்மசாபங்கள் கிடைக்குமான சிஷ்யன் கேட்கிறார். இதில் இந்த அவர் ஆசான் சொல்லக்கூடிய பதில் உறுதின்னு ஒரு வார்த்தை வருகிறது. உறுதி என்றால் துணிவு. நம் தெய்வம் சொன்னாங்க உறுதிக்கு, அது உறுதியுடன் நரநரவென்று ஏறிடுவான். சாதிக்கும் பிள்ளை, சாதிக்கும் பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னார். முழுமன சிங்கங்கள் என்றால் நரநரவென்று ஏறி விடுவான். அப்ப நான் துணிவு வேணும். இந்த மெய்வெளியில் கடைபிடிக்க பல இடைஞ்சல் நமக்கு வரும். சொந்தக்காரர் கோச்சுக்குவா, சாவுக்கு போகக்கூடாதுன்றான், நான் போன ஒதுக்கி வச்சுடுவாங்களே, இதெல்லாம் பல பிரச்சனை வரும் நமக்கு. அதில் இருந்தால் ஆனால் நம்ம கூட வர சொந்தக்காரர் யாருக்கும் நம்ம கூட வரப்போவதில்லை. தெய்வம் அவர்கள் துணை மட்டும்தான் நமக்கு இறுதி நாளில் நமக்கு துணையாக வரும். நம்ம சொந்தக்காரர் யாருமே வரதே இல்லை. அதனால நம்ம துணிவாக இருக்கிறோம். அதுதான் இதைத்தான் இந்த துணிவை பற்றி தெய்வம் அவர்கள் நல்ல நாள் பிறப்பு பக்கம் 303 அருளும் போது அழிந்திடும் நிலமதே விடிந்ததே அலாது. அழிந்திடும் நிலமதே, இது அழிந்திடும் நிலம், இது நம்ம உடம்பு. அதுல விடியக்கூடிய ஒரு நிலம் இருக்கு. அழிந்திடும் நிலமதே விடிந்ததே அலாது அழிந்திடா நிலமது விடிந்தனது உலகின் நோக்கு. தெளிந்திடுக தன்னுலகமே விடியும் சாலை. சாலைனது நம்ம இடத்துல தன் உலகம் உடம்புல இருக்கு. அது விடிந்தாதான் உனக்கு சாலை. அந்த உலகம் விடியாவிட்டால் சாலை சக்கரவத்தில் போட்டுக் கொண்டிருப்பதால் அது யாருக்கு ஏற்படும்? துணிந்திடுவதற்கு விடியும் பொன்னுலகாமே. துணிந்து தெய்வம் அவர்களின் திருப்பாதத்தை நாம் பற்றிக்கொண்டு அவர்கள் பின்னால் சென்றால்தான், துணிந்து சென்றால்தான். தெய்வம் என்ன பண்ணாங்க? அவங்க எவ்வளோ இடைஞ்சல் அவங்க பாட்டை அவர்கள் போகும்போது உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சீன் தூக்கி போட்டு தானே விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தை விட்டுத்தான் அவர்கள் சென்ற துணிந்து சென்றதால்தான் நம்மளை அவர்கள் கரையேற்றினார்கள். அவர்கள் செல்லாவிட்டால் நம்ம கரை ஏற முடியுமா? முடியாது. அதான் துணிந்திடுக. துணிந்திடுவதற்கு விடியும் பொன் உலகாமே. நம்மிடத்திற்கு இந்த பொன் உலகமாகிய அந்த நன்னிலம் நானிலம் விடியும். அப்பதான் விடியும். இதை மெய்மன ஞானத்தில் 37வது பக்கத்தில் பெற்ற பேர் பெற்ற சாயுச்ச பதம், அதாவது 4ஆம் பதம். பெற்ற பேர் பெற்ற சாயுச்ச பதம் பேட்டி காண வரும் இந்த பேறு பெற்றவர் மாறுபட்டினர் என்று நான்மறை சேசுமே என்றார்கள். இதை குருவராதியிலும் 58வது பக்கத்தில் இன்னில மாய்கையாலும் இளைஞலின் வெட்கத்தாலும் நன்னிலத்து ஏற ஒட்டார். இதான் நம்ம பண்ணுது. உலக மக்கள் மாமா மச்சான் ஊர்ல திட்டாங்களா, என்ன பெய்வது கலப்பா கட்டி போறேன்னு கேட்கறாங்கல்ல. சொந்தக்காரதான் இவங்க கூட கலந்துக்கிறதுலாம் போதாதான் இன்னில. அதுதான் மாயை. மாயன்னு அர்த்தம்
ஒரு நீர்க்கு மூலியமா சன நேரத்திலிருந்து போகக்கூடிய செயல் அது. கடைசி நம்ம கூட யாரும் வரவே மாட்டாங்க. நம்ம உடம்பு சரியில்லை, இப்போ ராமுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வாங்கிக்கோங்க, அந்த உடம்பு வலி உங்களால் வாங்க முடியுமா? உங்க உடம்புனாக்கா அவர் வாங்க முடியாது, அவங்களே தான் அனுபவிக்க வேண்டும். அது போலத்தான் இந்த விஞ்ஞான செயலும் அவரவர்கள் தான் அனுபவித்து உணர வேண்டும். அது மாயையா இருக்குது. அது கிட்ட போக விடாம, அதான் இன்னில இந்த உலகத்தில் இருக்கிற இன்னில மாயையாலும் இடர்களின் வெக்கத்தாலும் தலைப்பா கட்டிட்டு போனாக்கா எல்லாம் கேலி பண்ணுவாங்க. குமார் சொந்தக்காரெல்லாம் என்னடா தலைப்பா கட்டிட்டு வந்தது, யாரு கட்டாதான்னு நம்ம எதுவுமே பதில் சொன்னா கேட்டுக்கலாம். ஆனா வெளி உலகத்தில் என்ன நம்ம ஜாதிக்காரர் ஜாதியில அது மாதிரி யாரும் தலைப்பா கட்டியே பஞ்சகட்சம் கட்டலையே, அப்படி இடைஞ்சல், அதெல்லாம் நமக்கு இடைஞ்சல் தான். ஏன்னா முஸ்லீம் சாமியாரை போய் கும்பிடுற, நம்ம இந்தும் இல்லாத சாமியாரா, நம்ம இத்தனை காலகாலமா நம்ம கண்டதனை கும்பிட்டுருக்கோம். அதை விட்டு தெய்வம் நமக்குள்ள இருக்காரு சொல்லிட்டு கூடதான் இன்னில மாயாலும் இடரிடும் வெட்கத்தாலும் நன்னிலைக்கேற ஒட்டா அந்த மெய்வழியில் நம்மை ஏற ஒட்டாமல் நழுக்கி கீழிழுத்து தள்ளும். தபுசுல கொண்டு போய் தள்ளும். ஈஸியா சைத்தான் யார் பண்றது? நம்ம இருக்கக்கூடிய அந்த மாயை சைத்தான் தான் கீழே போய் நம்மளை கொண்டு இழுத்து விடுறது, கீழிழுத்து தள்ளும். என்னை நீ அறிவாயாகில், யார? தெய்வம் அவர்கள் யார் என்று அறிந்தால் அவர்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளாக கால் மேலும் தலைக்கீழாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகவும் நீ யார் என்பதையும், நீ எங்கிருந்து வந்தாய், நீ தோன்றுவதற்கு காரணக்கர்த்தா யார் என்று உனக்கு விளக்கி காட்டக்கூடிய சில என்னை நீ அறிவாயாகில் இப்பவே தருவேன் காண்பாய். நான் தரக்கூடிய நீ கைப்பழிதமாக உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு போல் நீ காண்பாய். இப்போ வாயில பேசி பாருங்கள தெய்வம் பாரவான், நீ கண்டிப்பாக காண்பாய். கருவிகள் பலதும் காட்டி காட்சிகள் காட்டுவார்கள் போல அவர்கள் பல காட்சிகளும் உனக்கு காட்டி நீ அதை பிரதட்சணமாக எதிர்முகத்தில் தெய்வத்தின் திருமுகத்தில் நீ காட்சியாக காண்பாய். உன்னை நீ அறியும் தன்மை உரைத்த மும்மூலம் காப்பே என்றார். அதான் காப்பு. எது காப்பு? மும்மூலம். மும்மூலம்னா என்ன? மும்மூலம்னா என்ன? ஆர்வம் எது மும்மூலம்? இருள் ஒளி, அது முச்சுட. அது என்னது? ஆணவ கந்தம் மாயை மும்மலங்கள். ரவி மதிசுடன் முச்சுடர் என்பார் அச்சையிலே ரவி மதிசுடர். மும்மூலம் என்றால் அதான் காப்பாது. நமக்கு நாம் உதிப்பதற்கு, இந்த தூள தேகம் எடுப்பதற்கு பிரகிருதி பொருளாக இருப்பது மும்மூலம். அதான் தெய்வ காப்புன்றாங்க. பிராப்தம், சஞ்சிதம், அகாமியம். முன்வினை, நிகழ்வினை, பின்வினை, ஐயும் திரியும் ஜப்பும். இதுதான் மும்மூலம். புரியுதுல? பிராப்தம், சஞ்சிதம், மும்மூலம். அந்த வினை, அது இது வினைத்தொடராக வந்து கொண்டு இருப்பதால் நாம் அதில் தான் இந்த தேகம் இருப்பதற்கு பிரகிருதி பொருளாக இருப்ப அந்த மும்மூலங்கள் தான்.
புரியுதா? வழங்கும் நூல்ன்றாங்க இதுல. அதே தெய்வம் அவர்கள் வழங்கும் நூலை பற்றி பேசும்போது குருதி உரைத்ததெல்லாம் என்ன அந்த நூல் சொல்றாங்க, வேதம். இதுக்கு முன் வந்த வேதங்கள் அத்தனையும் எதை குறிப்பிடுகின்றன? சுருதி என்றால் வேதம். சுருதி உரைத்ததெல்லாம் சூட்சம் உள்ளிடத்தில். அனைத்து வேதங்களும் கூறிய அந்த பரிபாட்டு சொல்கள் குறிப்பிடப்பட்டுள்ள மெய் அர்த்தங்கள் அத்தனையும் சூட்சாதி சூட்சம். அது எங்க இருக்கு? வேற எங்கேடா? உன்னிடத்தில் தாண்டா இருக்குது, வேற எங்க கிடையாது. சுருதி உரைத்ததெல்லாம் சூட்சம் உன்னிடத்தில். சுருதி விரித்ததல்லாது துறைக்கோடி சொந்தம் என்றும். ஆனா என்ன பண்றோம் நம்ம? அதே வேத சொல்லிது சொல்லிட்டு அதுலயே நம்ம காலத்தை ஓட்டி பெருப்பா என்ன சொல்றது? ஆகமங்கள், சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் இவைகளில் லட்சியம் வைக்க வேண்டாம். அதை படிப்பதற்கு நமக்கு ஆயுள்கள் போதவே போதாது. அப்படி நீ படித்தாலும் அதில் கடவுளை பற்றி ஒரு குறியாக கூட குறிப்பிடப்படவில்லை. வேதத்தை படித்து கலைத்து குளித்ததால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை ஒரு மெய்க்குருபிரான் அவர்களின் திரு ஆளவாயிலிருந்து நமக்கு அருளாவிட்டால் நாம் அந்த புட்டடங்கா சாவி கொண்டு அவர் திறக்காவிட்டால் அந்த பூட்டை யாராலும் திறக்க வேதத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் அவர்கள் சுருதி கடலில் சிக்கி சுழன்று அலைந்திடாதே. சுருதினின் ஆடுவது சுழினின் விடரி உச்சின்றாங்க. அனைத்து வேத ரகசியங்களும் பூட்டப்பட்டுள்ள இடம் உன்னுடைய சுழிமுனை. அதில் தாண்டா அது எங்க இருக்கு? உச்சியில் இருக்குதுடா. அந்த சுழிமுனையில் நீ அதுக்கு அந்த சுழிமுனை பூட்டை திறப்பது யாரு? அது என்ன ஒரு பாடல் சொல்றாங்க, புடவை போட்டுருந்தேன். எத்தனை பேர் படிச்சு தெரியுங்க? பூட்டை திறப்பது கையாலே, மனப்பூட்டை திறப்பது மெய்யாலே. பூட்டை திறக்க வகையறியாமல் விட்ட விதி என்று புலம்புவார் ஞானம் பெண்ணேன் போட்டுக்கிறார். புரியுதா? அதுதான் தெய்வம். இடமது விஜை காட்டி இடம் காட்டி இடமது என்றால் இடமது பொறிகள் ஓடா எல்லாம் அந்த சுழுமுனை பூற்றில் தான். அனைத்து வேத ரகசியங்களும் பூட்டப்பட்ட இடம் நம்முடைய சுழுமுனை. இந்த பத்திரிகரத்துல 109வது பக்கத்தை தெய்வம் குறிப்பிடுறாங்க. ஆனால் படித்தவர்கள் படித்தவர்கள் தன்னிலக்கணம் கொண்டு பாரவான்கள் அருளியதை எடை போடுவார்கள். கரெக்டா? இந்த நூல் அப்படி சொல்லுது. என்னடா இவரு இப்படி சொல்றாரு, அப்பர் ஒரு மாதிரி சொல்றாரு, மாணிக்கவாசர் ஒரு மாதிரி சொல்றாரு, இந்த சித்தர் இது மாதிரி சொல்ற அலசுவோம். ஆனா தேவனை எல்லாத்துக்குமே அந்த அனைத்து வேதத்தையும் பிழிந்து நமக்கு சாராக பிடித்தது நமது ஆதிமை உதய போன வேதாந்தம். அதையே நம்ம
இடம் போடும். என்ன குமார் கரெக்டா? நீங்கள் சொல்கிறது சரியில்லை, அங்கே அது மாதிரி அங்கே சொல்லியிருக்கிறாங்க. எது கரெக்டுன்னு கேட்போம். இதைத்தான் தெய்வம் சொல்றாங்களே, சாத்திரங்கள் கற்றோம் என்று. சாத்திரங்கள் எல்லாம் அனைத்து உபனிஷத்துக்கள், அனைத்து வேதாந்தம் எல்லாத்தையும் படித்தோம் என்று. சாத்திரங்கள் கற்றோம் என்று இறைப்பழிக்கும் சண்டியர்களை நரையில் கல்லேன்றாங்க. அப்படி எல்லாம் சொல்றாங்க. லட்சம் இருக்கிறது. அவன் நரகத்துக்கு போக போறவங்க. வேதத்தை படிக்கிறவர்கள் நரகத்தில் கல் என்றாங்க. இதைத்தான் பூங்கிலி கண்ணியிலும் அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பொருளை திணையளவும் அகலாது பூங்கிலியே. அவன் எதுக்கு அவன் திருடன்? அவன் யாரு பேர் என்ன? திருடன் என்று பல விதங்களாக பெரியோர்களின் வார்த்தைகளை இகழக்கூடியவரும் அவர்கள் இயற்றிய அவர் தாம் பெற்ற அனுபவங்களை பாடக்கூடியவர்களை பேசக்கூடியவரும் அப்படி இருக்கிறார்கள். சீடன் கேட்குதல். அப்படி ஞான அனுபவம் பெற்ற ஒருவரை பார்த்து பெறாதவர்கள் அந்த அனுபவத்தை சொல்லென்றும் காட்டென்றும் சொன்னால் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளும்படி அவர் சொல்லலாமோ? அப்படி இப்படி என்றும் காட்டலாமோ? அவ்வாறு காட்டி மெய்ப்பொருளினுடைய பிரகாசத்தை பற்றி பேசினால் மனமொத்து கழிப்பார்களோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். ஒருவர் தின ஒருவர் சொரிந்துற்ற போது உற்றவர்கோ சொரிந்தவர்கோ உற்று பாரு. மறுவும் அந்த சொப்பனத்தில் கண்ட காட்சி மகிழ்ந்தவர்கோ கேட்டவர்கோ மதித்து பாரு. ருசியுடன் அறுசுவை கொண்டு உண்டவர்கோ உவமையுடன் கண்டவர்கோ ஊன்றி பாரு. தரிசனமும் கண் கண்டு சிந்தையற்றோ சிவஞானம் அவரவர்க்கே தெரியுண்டானே. அனைத்து சொல்லிய பிரகாரம் அனைத்தையும் சிவானந்த போதத்திலும் பல பாலவான்கள் அருளிய ஊருக்கு பொருளையும் அனைத்தையும் அனுபவத்தால் தான் அறிய முடியும். அதான் வெளிப்பாடுகளையும் அவர் சொல்லுவார். எல்லாம் பல விஷயங்கள் 5ஆம் திருமுறையில் பல வேத விளக்கங்கள். உதாரணத்துக்காக சாகாத்தலை, தேகாக்கால், போகாப்புணர் என்ற தலைப்பில் பல விளக்கங்களை கூறிக்கொண்டு வரும்போது கடைசியில் அவர்கள் அருளும்போது இதை மேற்கண்டவற்றை அனுபவத்தால் அறிய. சாகாத்தலை என்ன, தேகாக்கால் என்ன, போகாப்புணர் என்ன என்பதை நீ அனுபவத்தால் அறிய முடியும், படித்தாலும் அறிய முடியாது. அதான் தேவையான சொல்றாங்க. கால் தலை பரிபாஷைக்கல்லால் ஆயுளெல்லாம் படித்தாலும் பொருளறிய போகாட்டாங்க தெய்வமும். புரியுங்களா? அப்போ அந்த பரிபாஷை சொல்லை நீ உன்னுள் உணர்ந்துதான் அறிய முடியுமே ஒழிய வேற எதாலையும் அறிந்து கொள்ளவே முடியாது. அதுக்குதான் பெரியவங்க பெரியப்பாவும் அனுபவ மாலைன்னு ஒரு தலைப்பில் ஒரு பாடல்கள், ஒரு 100 பாடல்கள் கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. அனுபவ மாலை. ரைட். அதாவது மணவாளனுடன் மங்கை பெற்ற
அனுபவத்தை அவள்தான் அனுபவிக்க முடியும், மற்றவர்களுக்கு விளக்க முடியாது என்று ஆண்டோர்கள் வாக்கு. புரியுதா? அதுபோல சிவம் ஆனவர்கள்தான் சிவத்தை பற்றி அதாவது சிவம் ஆனவர்கள்தான் ஒருத்தர் தானே சிவம் ஆகிய பிறகுதான் தன்னுள் அந்த சிவமாகிய பொருள் எங்கே இருந்து விலகிக் கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அது என்ன அனுபவம்? சிவானுபவம். அதுக்கு பேரு சிவ அனுபவம், சிவானுபவம். பெரியவர்களை இவைகளை, அதாவது இந்த சிவானுபவத்தை சிவானுபவம், அனுபவமாலை, உபதேச கட்டளை என்ற தலைப்புகளில் தாம் பெற்ற அனுபவங்களை நமக்கு விளக்கி அருளி உள்ளார்கள். நமக்கு நமச்சல் எடுத்தால் நாம் தான் புரிந்து கொள்ள முடியும். சுமார் மாதிரி சொகுசான ஆளா இருந்தாக்கா என்ன பண்ணுவாரு? பின்னாடி உட்கார வச்சுட்டு வீட்டுக்காரமாவ. சரி, வேறு ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த அளவுக்கு நமச்சு போகாது. அனுபவம் உண்டாக்குமாறு சொப்பனத்தில் அவரவர் கண்ட காட்சிகளை அவரவர்கள் தான் அனுபவித்து உணர முடியும். உண்ட அவருக்குத்தான் உணவு செரிமானம் ஆகும். மருத்துவம் உண்டாதான் அவர்தான் செரிமானம், அவங்க ஆத்துக்காரமாக்கு செரிமானம் ஆகவே ஆகாது. கரெக்டாக இது சித்திரப்பூ சாவடின்னு ஒரு வார்த்தை வருது. நம்ம சித்திரப்பூ சாவடி என்றால் தெய்வம் எங்க சொல்றாங்க? என்ன சித்திரப்பூ சாவடி ஆகும் சித்திரப்பூ சாவடி என்றால் அதுதான், அந்த சித்திரப்பூ சாவடியில் தான் அது நம்மிடத்தில் மறுபிறப்பலனாக ஆக்கும் வீடாக அது இருக்கிறது, இடமாக இருக்கிறது. சித்திரப்பூ சாவடி. இதை திருமந்திரத்தில் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்து கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். ஆனந்தம் அக்கட்டாய் மக்களுக்கு தாய் தன் மனவாளத்தோடி சுகத்தை சொல்லவென்றால் சொல்லுவது எங்கே என்று 2944வது பாடல்ல அவர் சொல்றார். உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை நாம் கண்டு அனுபவிக்க வேண்டும். அதுதான் சொன்ன தான் பெற்ற சுகத்தை மற்றவர்களுக்கு சொல்லவே முடியாது என்று அவர் சொல்றாரு. பெரியப்பா என்ன சொல்றாரு? எல்லா ஆணி பண்ணவர்களுக்கு கண்ட காட்சிகள், அற்புத காட்சிகள் பாடிக்கொண்டு வரும்போது இதை என் சாமி அறிவாளரடின்னு சொல்லி முடிப்பார். நான் கண்ட காட்சிகள் அத்தனையும் சாமி அறிவாரடி, என் குருகுலானுக்கு தான் தெரியும் நாம் பெற்ற அனுபவம் என்ன என்பதை. இது யாருக்கும் அதை தெரிந்து கொள்ளவே முடியாது என்று அவர்களும் அதைத்தான் அருளி சொல்வார்கள். சீடன் கேட்குதல். அப்படியானால் மெய்ப்பொருளினுடைய பிரகாசம் அவரவர்கள் கண்டு கழிக்கப்பட்டதுதானோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். நீதானே அறிந்தல்லோ நிலைக்க வேண்டும், நிட்டூர
சூரர் சொல்லுகின்ற நெறியிற் சென்றால் போதாது போதாது பொந்துக்குள்ளே புலியிருக்கு என்றதனை புகுந்து பார்த்தால் வேதாளம் என்றதொரு மயக்கம் தீரும் மெய்யடியார் மனங்களிக்க மேவி வாழ்வாய் வாதாடி முத்தர்களை விட்டிடாதே மனமே நீ உள்ளபடி வணங்குவாயே. இவ்வளவு சொல்லியும் மறுபடியும் கேட்கலாம், அப்படியானால் மெய்ப்பொருளுடைய பிரகாசம் அவரவர்கள் கண்டு கழிக்கப்பட்டதுதானா என்று கேட்க, அதாவது வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தனை மெய்ப்பொருள்கள் அத்தனை அனுபவங்களையும் அவரவர் கண்டு கழிக்கக்கூடியதுதானா? ஏன் நீர்பெல்லாம் கண்டு கழிக்க முடியாதா? அவரவர் தான் அனுபவிக்க முடியுமா? நிச்சயமாக அனுபவிக்க முடியாது கேட்கிறாங்க. அது சொல்றாங்க. அதாவது ஒரு உதாரணமாக ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல சாப்பாடு ஊட்டும் போது வேதாந்த கதையெல்லாம் சொல்லுவோம். விக்ரமாதித்த கதை, வேதாந்த கதை, இதெல்லாம் அவை பிராட்டி அவையார் சாப்பாடு ஊட்டுறாங்க. மரம் மாதிரி நிழல் ஒன்று இருக்கும், அதில் இருந்து கதை சொல்லுவாங்க. ஆனால் வயதுக்கு வந்து பரிபக்குவமான பிறகு அந்த கதையெல்லாம் நம்பவே மாட்டோம். நீ தான் அறிந்து இழைக்க வேண்டும் அல்லது அறிந்து செல்ல வேண்டும். வேதத்தில் குருபிரான் அருளிய முறைப்படி பழகி நாம் தான் அறிந்து அதில் ஏறி செல்ல வேண்டுமே ஒழிய குருபிரான் எதுக்கு அதாங்க ஒரு குதிரைய கொண்டு போய் சண்டி குதிரைய பஞ்ச கல்யாணி குதிரையாக மாற்றி அதை ஒரு ஓடையில் கொண்டு போய் தண்ணி காமிக்க தான் வர முடியும் அவர்களால். தண்ணி குடிக்க வேண்டியது யாரு? நாம் தான், அவங்க இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி குடிச்சு எல்லா ஆண்டு அனுபவம் எல்லாம் பல செயல் பண்ணிட்டு அவங்க பூர்ணத்துவ நிலையோடு இருக்கிறார்கள். அப்படி பூர்ணம் பெற்றவர்களால் தான் நம்மையும் பூரணனாக ஆக்க முடியும் என்றுதான் அந்த இடத்துல குடியிடான்னு சொல்றாங்க. நான் குடிக்க மாட்டேன், நீ குடிச்சாவே எனக்கு போதும் நினைச்சா யார் வாயில் காயோ? நம்ம தான் காயோ. நாம் அவர்கள் பெற்ற அனுபவத்தை அடையவே முடியாது. நீட்டார் என்றால் புறம் கூறுவதற்கு பெயர் நீட்டார். போல் பேசி வராங்கல்ல, அது பேர் நீட்டார். முக்தர்களை ஏமாந்து விட்டுவிடக் கூடாது. ஏன்? அவர்களும் நம்மை போல் மனித ரூபம் தாங்கிக் கொண்டுதான் அவர்களும் வருவார்கள். பல பேர் தெய்வம் சொல்லுறாங்க. பல பேர் நான் தெய்வம் வருத்தப்பட்டது. பல பேர் இதுக்கு முன்பு இந்த பாலவான்கள் அத்தனை பேரும் நம்மை போல் மனித தோகலம் எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் தானே என்று ஏமாந்து விட்டவர்கள் அனந்தம் கோடி பேர் இருப்பார்கள். ஏமாந்து விட்டுவிடக்கூடாது. தெய்வம் அவர்களும் பாட்டேல் அவர்களை சந்தித்தது எப்படி என்றால், அன்றியும் இரண்டாவது வைக்க இடமின்றி மெய்ப்பொருள் சுமையும் கைப்படம் மாறாத மதிச்சுமையும் இரு பெரும் வலுவும். பாட்டை எது சுமந்து வராங்க? மதிச்சுமை, அப்புறம் மெய்ப்பொருள். ரெண்டு சுமையும் தலையில தூக்கி சுமந்து கொண்டு வைக்க இடமின்றி வந்து கொண்டு இருந்தார்கள். பலவும் வெறித்தலை சுமப்ப தருகி பக்கம் பார்வையை நடையுடன் களைப்பேறி ஏறி அழுத்தே தனியே போகின்றேனே
நீ என் கலைப்பினை ஆற்ற உனக்குமாய் இரக்கமது இரக்கம் உள்ளதில்லையோ என்று பண்பேறு குடி என் குணத்தான் அவர்களும். என் குணத்தான் என்ன? நல்ல குணமா? ஒரு மெய்ஞானிகளுக்கு 8 விதமான குணங்கள் இருக்கு. அது என்னன்னு பல தடவை சொல்லிக்கிற சபையிலும் யோசித்து ஞாபகம் தான் அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது எழுதிடுவாங்க அடுத்த சபையில். முடியலன்னா 8 குணமும் நான் சொல்கிறேன். என் குணத்தான் அவர்கள் நிலைப்பதனை தங்கள் இதயத்துள்ளே வந்து சுருக்கென்று பாய்ந்தோடிற்று என்று மான்மியத்தில் 81வது பக்கத்தில் அவர்கள் அருளி உள்ளார்கள். சீடன் கேட்குதல். நீங்கள் கூறியபடி தனித்தனியே சுகமடைவதாயிருக்க பெரியோர்கள் ஒருவருக்கொருவர் கூடிக்கொண்டு ஆனந்த மிகுந்து உறவாடுகிறார்களே, அது எவ்வித காரணம் பற்றி என்று சீடன் வினாவ, அதாவது இப்போ தெய்வம் அவர்களிடத்தில் அந்த மெய்ப்பொருளை பெற்ற பிறகு பெற்றவர்கள் அத்தனை பேரும் ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்து கொண்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதை பற்றி விளக்கம் பேசி அவங்களோட பரிமாறிக்கொள்வார்கள். அந்த தேவை பரிமாற்றி சொல்ல மற்றவர்களுக்கு அது புரியாது. அது ஏன் கேட்கலாம் செய்தார். அது குருகுருவான் சொல்றார். சொல்லுங்க. ஆசான் கூறுகின்றான், மரபான 3 உடலும் இழந்த மொத்த மனவெளியாம் பெருவெளியில் மறுவலாலே துறப்பான ஆகாச 1ஆம் தன்னில் சூரியன் தன் பிரகாச தோற்றம் போல சிறப்பாக தேகத்தில் இருந்த மொத்த திருஷ்டியினால் கலந்தொன்றாய் தியானிப்பார்கள். மறைப்பான தில்லை நெஞ்சே கண்மணிக்குள் வன்னியொலி மருவும் அந்த வன்மை பாரே. அதாவது என்ன சொல்றாங்கனாக்கா, சரிகை இரியை யோகம் ஞானம் மூலமாகத்தான் குருபிரானை அடைய முடியும். சரியை இரியை யோக ஞானம் மார்க்கம் இந்த நெறிமுறைகளில் தான் குருபிரான் அவர்களை அழைக்கிறது. அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அவர்கள் இதை எப்படி செய்ய வேண்டும், பழக வேண்டும் என்று நமக்கு போதித்து அருள்வார்கள். வேறு எந்த வழியாலும் நம்மால் இறைநிலையை அடையவே முடியாதான் வழி, வேத சட்டம். அதற்கு உதாரணமாக மெய்வழியில் அல்லமானந்தர் ஒருத்தர் இருந்தார், வெற்றிவேல் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் மொத்தத்தையும் இழந்து தெய்வமே என்று அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்து ஞான நிலையை அடைந்து பிறவா நிலையை அடைந்தவர்கள். அதுமாதிரி பல பேர் இருக்கலாம். உதாரணத்துக்காக 2 பேர் சொன்னாங்க. பல பேர் மெய்வழியில் மொத்த சொத்து பந்தம் பாசங்கள் அத்தனை மறுத்து விட்டுதான். அதனால கொண்டாட்டே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்தார். அவர் ஞானத்தை இடைஞ்சலாக இருக்கிறாங்க. வெற்றியே நடந்துடும். பெரிய மிராசுதார், பெரிய பணக்காரர், பெரிய மளிகை கடையெல்லாம் வச்சுருந்தார். எதுவும் வேண்டாம் சொல், தெய்வமே வந்திருந்து கூலி வேலை செய்து ஆடு மாடு மேய்த்து 2 பேரும் ஆடு மாடு மேய்த்து தான் தெய்வத்துக்கு திருப்பணி செய்து கொண்டு வாழ்ந்தவர்கள். இவர் 2 பேரும் தான் எனக்கு ஞான நிலையை அடைவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நலமானதர் வண்டி தான், மாட்டு வண்டி தான் ஓட்டுவாங்க, மாடு மாற்றுவார். அந்த மாட்டு வண்டி தான் இப்போ அன்னவாசலுக்கு நெல் அரைக்கும் போது
அப்போல்லாம் பல விஷயங்கள் தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பார் எனக்கு. அதனால சங்கை என்று ஒரு சங்கை என்றால் சந்தேகத்திற்கு பெயர் சங்கை. அதாவது நம்மளுக்கு சங்கை எப்படி இருக்குது, சந்தேகங்கள். தெய்வம் அதை எப்படி மாத்திர நம்மிடத்தில் சந்தேகங்களை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளை எதை கொண்டு மாற்றுகிறார் தவமணி? ஞானம் என்னும் அஞ்சன சிலாகை. எப்பா நீ மெய்வெளி இருக்கிற அந்த ஞானம் அஞ்சன சிலாகைன்னு சொல்ற. எந்த மாதிரி இந்த குமார் மாதிரி படிக்காதவங்க தான் என்ன சொல்றார்? மலர்கை வைத்து கலைந்தெடுத்து ஆங்காங்கு. அந்த மலர்கை வைத்துதான் அவர்களின் அருளமுதத்தின் மூலமாகத்தான் அதை கலைந்தெடுக்கிறார்கள். அதுக்கு ஒரு பாடல் இருக்குது, யாரு தெரியும்? அஞ்ஞான கிழங்கு கலைந்தெடுத்து உபநிடத மழை பொழிலும் நாவோய் மெஞ்ஞான செயல் கை. அஞ்ஞான கை நம்ம இடத்தில் கலைந்து என்ன ஆகுது நமக்கு? விஞ்ஞான செயல் கை தேர்ந்து நாத்தழுமங்கேரி. பன்னீர் மாதிரி வாய் சும்மா இருக்காது. நாத்தழுமங்கேரி எல்லாட்டும் ரொம்ப இருப்பாரு. ஞான போய் வாடாது. நாத்தழுமங்கேரி விலை என்ற வாக்கார் பொஞ்ஞான புலையதவை வாட்டிடுமை சவுக்கையனவது நாயின்று எஞ்ஞாண்டும் செல்லும்படி அளித்தனையே பதிலுமக்கே செய்வேன் அத்தா. அப்படி செய்யறாங்க சார். அதான் மலர் கை வைத்து கலைந்தெடுத்து. அது பேர் தான் அவர்கள் திரு ஆலவாய்க்கு பெயர் மலர் கை. அந்த கையானது அம்பலத்தில் ஆடனால்தான் அம்பலத்தரசு அருமருந்தேன்னு பெருக்கா பார்க்கணும். சரி, மழை காலம் நேர காலம் கருதி